எல்லாருக்கும் தெரியும். சென்னையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா எல்லாருக்கும் தெரியும். அதே போல யூகேல லண்டன்ல உள்ள ராயல் பிரிட்டிஷ் தமிழ் காலேஜ்ல நடக்கும் நகைச்சுவை சம்பவம். ரோமேக்கள் எல்லாம் எப்படி அலையறாங்கன்னு பாருங்க. நீங்க யோசிக்கலாம், என்னடா இவனுங்களாம் காலேஜ் படிக்கிறாங்களா? தப்புதாங்க, இவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்க வேண்டிய பசங்க. Oh, I'm a gummy bear. Yes, I'm a gummy bear. Oh, I'm a yummy, tummy, tummy, lucky gummy bear. Oh, I'm a gummy bear. நர்சரியில இருக்க வேண்டியதுங்களா இங்க வந்து காலேஜ்ல உட்காந்துட்டு ராயல் பிரிட்டிஷ் தமிழ் காலேஜ் மானத்தையே வாங்குதுங்க. எஸ், நாங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க? வேற என்னதாங்க நினைக்கிறீங்க? இப்படி வலியுறானே, என்ன பண்றது? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே கிடையாதா? பெரிய அண்ணன் கூட படிச்சா ஓகே, சின்ன அண்ணன் கூட படிச்சு அடுத்து என் கூடயும் படிச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா போற போக்க பார்த்தா என் தங்கச்சி கூட போகடையும் படிப்பு போல தெரியுதே. தங்கச்சி இந்த கேஸ்லாம் படிச்சு பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சும்மா காதல் கத்திரிக்காய் சுத்திக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில உருப்புறதா வழி இருந்துச்சுன்னா போய் பாரு போ. அப்படி எங்களுக்கு எதுவும் தெரியலங்க. என்னம்மா கண்ணு ஓவர டயலாக் அடிக்கிற? பிறந்தது குப்பமேட்ல, வளர்ந்தது பட்டிக்காடுல, ஏதோ லண்டன்ல வந்துட்டோம் படிக்க வந்துட்டோம்னு உடனே அப்படியே ஆடுறீங்க. என்ன லார்ட் லம்புதாஸ் பொண்ணு நினைப்பா? நீ இல்லைன்னா உன் தங்கச்சி இல்லைன்னா அடுத்து யாரோ வருவாங்க, அவங்கள பார்க்கலாம். அங்க கூட யாரோ வர மாதிரி தெரியுது. தொல்லை விட்டுச்சு. சரியில்லை, வேலை பார்த்து இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. போய் டைம் ப்ளீஸ் கேளுடா, அப்படியே டெவலப் பண்றான். மொபைல் நம்பர் கேளு, வீட்டு அட்ரஸ் கேளு. என்னடா போடா போடா வருடா போடா பண்ணலாம். சரி நான் தலைக்கு போடா போடா தெரியுமா போடா போடா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். May I know your time please? ஒரே ஒரு ஃப்ரெண்ட் முன்ன வச்சு சமாளிக்கிறது. ஐயோ 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 அவ கண்ணை பார்த்துமே பேச முடியல. இப்ப யார் வரா எப்படி பெர்ஃபார்ம் பண்றது பாரு. ஓகேவா? தலைக்கு பேசாம. ஹாய் ஹலோ ஹலோ 143 ஓகேவா? 143 அப்படினா 143 தெரியாதா? தெரியாது. 143 தெரியாதா? தெரியாது. இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியாதுங்களா? தெரியாது. ஐ சொந்தக்காரா இல்ல. எலிசபெத் இல்லங்க. என்னடி இங்கிலீஷ்ல ஃபீட் ஒரு நீங்க எல்லாம் பேசுறான், எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் தான். என் கால் வாடா எப்படி கலகிறது வாதியாட்ட கத்துங்க.
வந்து மாட்டிக்கிட்ட. என்னது மாட்டிக்கிட்டேனா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் மாட்டிக்கிட்டது நீ நானு. சலோ ஐ லவ் யூ டி. அம்மா நீங்க அக்கா தங்கச்சியோட பொண்ணு எப்ப பாரு கிண்டல் கெரியமாவே இருக்கீங்களே. சாரி தங்கச்சி. ஓகே சாரி சிஸ்டர். ஏய் மச்சி என்னடா சொன்னா? தங்கச்சியா? சொல்லல அவங்க தான் தங்கச்சின்னு சொல்ல சொன்னாங்க. அப்படியா? மச்சி யார நீ கல்யாணம் பண்ணிக்க, உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏ என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். போலாம். நான் ஆயின்மெண்ட் வாங்கி தர போறீங்களா? நான் வாங்கி தர போறேன். வாங்கடா காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போவோம். யார் கிளாஸ் இன்னைக்கு தெரியலையே? யாரா இருந்தாடா நம்ம கலக்கிரோம் மச்சி. கிளாஸ் தான. ஏய் இருடா, இன்னைக்கு கிளாஸுக்கு போன முக்கியமான கால். மேடம் வராங்கடா, மேடம் வராங்க, மேடம் வராங்க. ஒரு சைஸா இழுக்கு. ஓகேயா? என்ன ஷாக் ஆயிட்டீங்களா நான் வந்திருக்கேன்னு பாக்க? ஆமா மேடம். உங்க தமிழ் ப்ரொஃபஸர் இன்னைக்கு லீவு, அதனால அவங்களோட போர்ஷனை நான் கவர் பண்ணதுக்கு வந்திருக்கேன். சரியா? ஓகே. தமிழ்ல இன்னைக்கு திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்னு சொல்லிருக்காரு. இதுல வந்து இல்லற வாழ்க்கையின் அன்பை குறிச்சு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்க இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இந்த அன்புனா காதல் தான மேடம்? அன்பு வேற காதல் வேற. டீச்சர் எனக்கு மேடம் எனக்கு தெரியும் மேடம். சொல்லுங்க. சொல்லு மச்சி நீ சொல்லு மச்சி. நான் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய வைக்கிறேன். ஓகே. உங்க பொண்ணு மேல நீங்க வச்சா அதுக்கு பேர் அன்பு. அதே நான் வச்சேன். அது உங்க டைஜஷனல்ல உள்ளது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது அது இல்ல. இல்லற வாழ்வின் அன்பு, அது வந்து அன்பும் அறனும் பண்பும் சேர்ந்ததான் அந்த அன்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் இன்னைக்கு இப்படி எல்லாம் என்ன சொன்னாலும் ரூட்டை மாற்றி மாற்றி பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓகே, நான் இப்படிதான் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்தீங்கன்னா இந்த போர்ஷன் நான் எடுக்க மாட்டேன். அவர்கிட்ட திருப்பி கொடுத்து விட்டுருவேன். ஓகே, நான் என்னோட மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு போறேன். மேத்ஸ்ல அசோசியேட்டிவ் லா பற்றி சொல்றேன். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, நீங்க வந்து இதை மெமரைஸ் பண்ணணும். ஓகே, கவனமா கேளுங்க. A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. யாருக்காவது மெமரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா இப்போ? புரியல மேடம். ஓகே, ஒரு மேடம் என்ன இந்த கணக்கு பண்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது மேடம். என்ன கணக்கு பண்ணாலும் புரியல மேடம். இப்ப நீங்க வேற ரூட்ல கனெக்ட் பண்றீங்களா? இது படிக்கிற மூட்ல இருக்கு. சரியா? ஓகே மேடம் எனக்கு தெரியும் மேடம். என்ன? ஓகே தெரியும் மேடம். சொல்லு. அத PhD பண்ணிருக்கேன். சொல்லு. அதாவது A to B னா உங்களுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும். B to C னா உங்களுக்கு உங்க பொண்ணை பிடிக்கும். அதனால எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்ல. ஓகே, நான் சொல்றது மேத்தமெட்டிக்ஸ். அதான் நீங்க என்ன சொன்னாலும் இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் படிச்சா உங்களுக்கு பாஸ் ஆகவே முடியாது. அப்படி இருக்க கூடாது. சரியா? படி ஒழுங்கா கவனிங்க. மேடம் நாங்க பாஸ் ஆக வரல மேடம், பாஸ் பண்ண வந்திருக்கோம். அது எப்படி இருந்தாலும் என்னோட கடமை படிக்கிறது நீங்க கேட்டுதான் ஆகணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் செட் லாங்குவேஜ். செட் லாங்குவேஜா மேடம்? ஆமா, அது தெரியுமா உங்களுக்கு? அது செட் தெரியும் மேடம். எப்படி? அது செட்டா போவாங்க மேடம். எப்படி செட் பண்ணாலும் செட்டா பண்ணுது மேடம். டோட்டலி டிஸ்ட்ராக்டிவ். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு? மேடம் இன்னைக்கு சுபாஷ் இன்னைக்கு பர்த்டே மேடம், கேக் வெட்டலாம் மேடம். அதனாலதான் இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பாடத்தை கட் பண்ணிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் அது நடக்கட்டும், உங்க இஷ்டம். ஓகே சுபாஷினி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. கேக் வெட்டலாம்ப்பா. மச்சே நீ குத்த காசு உட்கார்றே. சுரேஷ் எவ்வளோ பெரிய கேக் வாங்கி வந்துக்கிறாங்க. கேக் காயுது. காசு என்னாச்சு? மச்சி சாரி மச்சி, கேக் கிடைக்கல. கேக்கோட தங்கச்சி பண்ணுடா. அப்பா பார்த்தாலும் தங்கச்சியை பத்தியே என்னடா இது இவ்வளவு பெரிய கேண்டல்?
சாரி மச்சி, நீ குத்துது நேத்து சைட் டிஷ்ஷுக்கே பத்தாம போயிடுச்சு. இது அப்படியே வந்துனே இருந்தோமா, ஒரு சர்ச்சில் ஏற்றி வச்சுனா அது எடுத்துன்னு பார்த்தாவே தெரியுது எரிஞ்சு போன கேண்டலுக்கு கத்தி நல்லா கட்டிட்டாண்டா. ஒழுங்கா பாரு. Thank you. Thank you. Thank you. ஹாப்பி பர்த்டேங்க. அப்புறம் வந்து நான் கேக் வாங்கிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு அது எப்படி சொல்றதுதான் தெரியல. சொல்லிட்டுங்களா? நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்றேங்க. No, thank you. ஹலோ, ஹாய்ங்க. பெரிய இது மாதிரி அப்படியே போயினே இருக்கிறேன். நான் இதுவா? நானும் பாக்குறேன், உன்னை சுத்தி சுத்தி வந்து பாக்குறேன், அன்பா சொல்லி பாக்குறேன். நீ ஒன்னுக்கும் வழிக்கே வர மாட்டேங்கிற. அதனால என் வழிக்கு உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பண்றேன் உனக்கு, அப்ப நீ என் பின்னாடியே வருவ. ஓகே, பாத்து மச்சி. அவ ரொம்ப இது பண்றாரடா. நேரா சொல்லிட்டு இன்னைக்கு தெரியல உனக்கு. அவ எங்க ஹாஸ்டல்ல தங்கிக்கிறாளாம். அப்பா அம்மா இல்லையா, அண்ணாதியா? அண்ணாதியா யாருமே இல்லையா? யாருமே இல்ல. ரொம்ப விஷயம் ரொம்ப சிம்பிளா போச்சு. வசியம் பண்ணிடலாம். வசியமா? மந்திரவாதி மல்கானந்தா தெரியாத உனக்கு? அவர்கிட்ட போயிடலாம். மல்கானந்தாவா? மச்சே, மல்கானந்தா தெரியாதா? மல்கானந்தா தெரியாத? பொண்ணுங்கெல்லாம் எங்க இருக்கோ அங்கதான்டா இருப்பாரு அவரு. பொண்ணுங்களை டப்பு டப்பு டப்புன்னு விழ வைப்பாரு. அவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பொண்ணுங்கிற இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாரு. அவரு போன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்குதாடா? இருக்குது மச்சே, கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. அவள மணிக்கணும்டா எப்படியாவது. நம்பர் சொல்றேன், கரெக்டா நோட் பண்ண. சொல்லு. 0 0 00 000 00 2 0 ரெண்டுமே 0. ஓகே, இல்லடா போடா. நீ நம்பர் தப்பா போட்டுருப்படா. கரெக்டான நம்பர் போடு. 0 0 00 00 000 000 2 0 ரெண்டுமே 0. எப்போ போகும் பாத்தீங்க, ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன். இல்லடா, எங்கேஜாவே இருக்குது அந்த நம்பரு. நாங்க டைரக்டா போய் பாத்துக்கிறோம். விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குது. நம்ம போய் நேரா மல்கானந்தாவை பார்த்து அவர்கிட்ட வேலையை முடிச்சுக்கலாம். ஓகே, இப்பே போலாம் வா. குருவே, உங்களுக்காண்டி ஸ்பெஷலா மந்திரம் உங்க இதெல்லாம் வேலை பார்க்கணும்னா இது போட்டெல்லாம் வேலை பார்க்கணும். குருவே குருவே, அந்த இஸ்தலக்கடி யார் குருவே? எனக்கு சொல்லுங்க குருவே. அவ அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. என்ன
ஏன் நான் இப்பவே சொல்லி தந்தா நீங்க ஏன் மாதிரி ஆயிருவீங்க. அப்படிலாம் இல்ல குருவே, இல்ல குருவே, இல்ல குருவே, இல்ல குருவே. அடியேன் உங்க அடிமை குருவே, குருவே அடிமை அடிமை. குருவே, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ 2 மானிடர்கள் வந்திருக்கிறார்கள். வர சொல்லட்டுமா? அப்படியா? ஆமா குருவே. வர சொல்லுங்க. பாருண்ணா, மல்கானத்தை பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. ஒன்றும் பயந்துடாத, நான் சொல்றேன் உனக்கு. ஐயா வணக்கம் ஐயா. உங்க ஃப்ரெண்டு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? ஒரு சின்ன ப்ராப்ளம். உங்களை பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. சரி, என்ன பிரச்சனை? அதுதான் ஃப்ரெண்டு யங்ஸ்டரு, எங்கான ஆளு. என்ன பொண்ணு பிரச்சனை தானே? அது எப்படி தெரியும் உங்களுக்கு பொண்ணு பிரச்சனை தானே? காத்தாலே தெரியுது. சேவை கை வேற இளம் இளம் தோற்றம் இதை பார்த்தாலே தெரியுமே. எங்க குரு அதெல்லாம் PhD பண்ணிருக்காங்க. பலை கில்லாடிங்க அவரு. சரிங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு லவ் சொன்னா எதுவும் ஏத்துக்க மாட்டேங்கிறா. சரி, உங்க வசியத்தால கொஞ்சம் அந்த பொண்ணை மயக்க முடியுங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஈஸி மேட்டர். ஜிபி அது இதுல அந்த பொண்ணுடைய டீடைல் இருக்கு. கொஞ்சம் அந்த பொண்ணை எனக்கு வசியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிஷ்யா குருவே, குருவுக்கு காணிக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னன்னு தெரியல, சொன்னீங்கன்னா கொண்டு வந்துடும். ஒரு 4 பிளேட் பிரியாணி, 5 அவிச்ச முட்டை, அவிச்சம் அவியாத முட்டை ஒரு 4, யானை வால் ரத்தம், அப்புறம் முக்கியமா 4 பாட்டில் அவருக்கு. அந்த ஒண்ணு தனியா இந்த அதுக்கு ஒரு 1000 பவுண்டா. அவ்வளவுதான் ஐயா, எல்லாம் பண்ணிடலாம். இந்த யானை வாழுக்கு பதில் ஒரு எலி வாழை வச்சுக்கிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? எல்லாம் முடியாதுங்க. யானவால் ரத்தத்துல செய்தாதான் அந்த பொண்ணை வசியம் பண்ண முடியும். என்னடா இதுக்கு அந்த பொண்ணு காலையில கொடுத்துடலாம் போல இருக்கு. இருக்கட்டும்டா, எப்படியாவது நம்ம அதை கொண்டு வந்துடலாம். அந்த யானை அதுக்கு போய் நம்ம முதல்ல நான் புலிவாலே கூட பிடிக்கிறதுக்கு ரெடி. நீங்க எப்படியாவது அதை பண்ணி கொடுத்துருங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எங்க குரு பாத்துட்டு வரல. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சிஷ்யா குருவே, விட குருவே, மை குருவே. சிஷ்யா குருவே, தெரியுதா? தெரியுது குருவே, தெரியுது குருவே. அந்த பொண்ணு ஏதோ படிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது குருவே. குருவே, அடியேன் வந்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் தங்களுக்கு? இந்த பாருப்பா, இத நல்லா தெரியுதா? தெரியுது குருவே. அந்த பியூட்டிக்கா உனக்கு தெரியுதா? தெரியுது. இப்ப இந்த பொண்ணை பிடிக்கணுங்களா? போறீங்க. இதுதான் நல்ல நேரம். போ, அந்த பொண்ணை படித்துக் கொண்டிருக்கிறார். போய் பிடித்துக் கொள்கிறேன். குருவே, அந்த பாட்டு சாயராயத்தை எடுக்கணுமா குருவே? குருவே, அந்த பொண்ணு பைபிள் படிச்சுன்னு இருக்குது குருவே. இது தக்க சமயம் இல்ல, முழிச்சுன்னு இருக்குது. அந்த பொண்ணு தூங்கின்னு இருக்கும் போது என்ன கூப்பிடுங்க, அப்பா வர. இப்ப என்னால முடியாது குருவே, நான் விடைபெறுகிறேன். அப்படியா? குரு வேஸ்ட் போல தெரியுது. குருவே, குருவே, இப்ப தெரியுது குருவே. அடுத்து தூங்குறமா? தூங்கிட்டு இருக்க தெரியுதா சிஷ்யா? ஆமா குருவே, இதான் நல்ல டைம் குருவே. போடுங்க குருவே அடுத்த மந்திரத்தை. குருவே, அடியன் என்ன செய்ய வேண்டும்? பாருப்பா, அந்த பொண்ணு
நல்லா தூங்கினது. இதுதான் தக்க சமயம். நான் போய் பிடித்துக் கொள்கிறேன். உத்தரவு கொடுங்க குருவே. யோ மல்கானந்தா, நீ எல்லாம் ஒரு குருவா? அந்த பொண்ணு கிட்ட போனா உடம்பெல்லாம் எரியுது. உன்னுடைய பாச்சாலா நீ இஸ்தல லால சுந்தரி சொல்றதுக்கு தான் லாக்கி. நல்லா இருக்கு உலக பிரகாரமான பொண்ணுங்க. இந்த பொண்ணு கிட்ட பாச்சாலா பண்ணிக்காது. நான் உன்னை விட்டு போறேன். குரு வேஸ்ட்ரா, வெரி ஜாலராடா, எஸ்கேப் மச்சி, எஸ்கேப். அந்த சக்தி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க உங்க உலகத்துல அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே போதும். அந்த பெரிய சக்தி உங்க உள்ளத்துல வந்துடும், உங்ககிட்ட வரும். அப்ப நீங்க மிகப்பெரிய காரியங்களை அவருக்காக நீங்களே செய்வீங்க. அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வல்லமை உள்ள ஆவியை நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? நீங்க எங்க கூட சர்ச்சுக்கு வாங்க, படிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு நாங்க எல்லாம் எடுத்து சொல்றோம். நீங்க அப்ப அப்படி செஞ்சேக்கா உங்களுக்குள்ள அந்த ஆவி வந்துடும். சரிம்மா, நன்றி. தேங்க்யூ. ராஜு சுபாஷினியும் ஒன்று சேர்ந்தார்களா என்பது ஓராண்டுகளுக்கு பிறகு பார்ப்போம். அதான் சொல்லிட்டாங்க, ஒரு வருஷம் கழிச்சுன்னு அடுத்த வருஷம் ஃபிலிம்லி லைஃப் குரூப்ல நாங்க திருப்பி இதை தொடருவோம். நன்றி. எல்லாம் கஷ்டப்பட்டு டிராமா நடிச்சாங்க, கொஞ்சம் கைதட்டலாங்க.